இதுக்கப்புறம் பெட்ரோல் வெறும் 82 ரூபா மட்டும்தான். அது இந்தியால மட்டும்தான். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க. நேத்து என்ன டெல்லியில நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீரஜ் மிட்டல் அவரு நேத்து வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு பதிலா எத்தனால் 85ன்னு சொல்லி ஒரு ஃபியூயல் இருக்கு. அதை இதுக்கப்புறம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃப்ளக்ஸ்ன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஃப்ளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்னு சொல்லி அந்த ஒரு வெஹிக்கிளுமே நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியாவில் வெறும் 82.12 தான் அந்த ஃபியூயலுக்கு மட்டும். அந்த ஃபியூயல் வந்து என்னன்னா ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி எல்லா ஒரு பிராண்டுக்குமே வந்து தரப்போறாங்க. ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ்னா அவங்க ஒரு மெட்டீரியல் காரையும் நேற்று ஒரு பைக்கையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் வந்து வேகனார் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி நேற்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்ல வந்து என்னன்னா 2 பைக் ஹீரோல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபியூல் வந்து கம்பேர் வித் பெட்ரோலை விட இதை வந்து விலை கம்மி தான். பெட்ரோலை கம்பேர் பண்ணா இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபியூல் நீங்க போட்டுக்கோங்க 82 ரூபா மட்டும்தான். இது வந்து ஓவரால் இந்தியாவில வந்து இதுக்கப்புறம் பரவப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படுங்க. அதுவும் இந்தியாவில. ஸோ இந்தியாவில வந்து யாருக்கும் நமக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் தரதில்லை. இன்னொன்னு பெட்ரோலும் அவ்வளவா வந்து இங்க யாரும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாமளா ஃபைண்ட் அவுட் பண்ணதான் இந்த எத்தனால் 85. எத்தனால் 85 வந்து அதிக மைலேஜ் தரும். எதுக்கு தரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி கிடையாதுங்க. அந்த ஃப்ளெக்ஸுங்கிற கம்பெனி யாருன்னா வாங்குறாங்களோ, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பைக்கோ இல்லை ஃப்ளெக்ஸ் காரோ வச்சிருக்கேன்னா, அந்த ஃபியூயலை வந்து போட்டால் ஓகே. நார்மலாக நான் ஒரு கார் வச்சிருக்கேங்க, நார்மலாக நான் பைக் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து விலை கம்மியாக இருக்கு 82 ரூபா தானே சொல்லி நார்மல் பெட்ரோலை விட்டுட்டு இப்போ புதுசாக வந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலை வந்து போட்டிங்கன்னா வண்டி நாசமாக போயிடும். அந்த பெட்ரோல் வந்து நார்மலாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்ஸுங்கிறது யாருன்னா வண்டிக்கிட்ட இருக்கோ அவங்களோட வண்டிக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளக்ஸிங்கில் ஃபியூயல் வந்து யூஸ் ஆகும். நார்மலாக எந்த வண்டிக்குமே போட்டாலும் வண்டி டேமேஜ் ஆயிருங்க, இன்ஜின் நாசமாக போயிடும், இன்னொன்று கரப்ஷன் ஏற்படும். இன்னொன்று உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளக்ஸுக்கு நம்ம நார்மல் வண்டிக்கு வந்து மைலேஜ் தராது. இன்னொன்று ரேட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து கூடவே. எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமே என்னன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக வந்து இந்தியாவை யோசிச்சிருக்காங்க. எத்தனால் வந்து இதுக்கு முன்னாடி பெட்ரோலியம் வந்து நம்ம எத்தனால் 20ன்னு சொல்லுவாங்க. அந்த பெட்ரோலியம் கூட எத்தனால் 20 வந்து கலந்துருப்பாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனால் 85 வந்து உள்ள கொண்டு வரப்போ ஒரு பக்கம் தரப்பினர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஃப்ளக்ஸுங்கிற சில பல பிராண்ட்னா வந்து இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இதனால மக்கள் என்னன்னா அதை வந்து திருப்பி போய் வாங்கணுமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஒரு தரப்பட்ட மக்கள். இப்போ என்னன்னு தெரியல. இப்போ நார்மலாக வந்து ஃபியூல் ரேட் வந்து கிட்டத்தட்ட 110 ரூபா, 111 ரூபா, 107 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. நம்ம சென்னையில் இப்போதைக்கு 107 ரூபா சொல்லி நான் நேற்று போட்டதுங்க. எனக்கு என்னன்னா இந்த 82 ரூபா ஃபியூல் வந்து ஓகே தான். ஆனால் இதுக்காக நம்ம ஃப்ளக்ஸுங்கிற பிராண்டை கம்பெனி நம்ம வாங்கணும், ஒரு காரோ பைக்கோ வாங்கணுங்கிறப்போ நம்ம கிட்ட அதுக்கான காசு இல்லை. அவங்களோட கண்டுபிடிப்புக்கு நம்மளோட 11 மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த ஃப்ளக்ஸுங்கிற ஃபியூல் வந்து பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஃப்ளக்ஸுங்கிற வண்டி வாங்க போறீங்களான்னு சொல்லி சொல்லுங்க. இல்லை அந்த 82 ரூபா ஃபியூலை பற்றி உங்களோட கருத்துன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.